அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு 7.16. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻6 லிட்டர் ஆகும். தொட்டியினுடைய விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு: இப்போ ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ விட்டம் கொடுத்துட்டு அதனுடைய உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே உருளை வடிவ தொட்டியின் ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உருளை வடிவ தொட்டியின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா தொட்டியினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. தொட்டியின் கன அளவு அப்படிங்கிறப்போ தொட்டியின் கன அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.078 × 10⁻6 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 10⁻6 லிட்டர் அப்படிங்கிறப்போ இது எப்படி எழுதலாம்னா 1078 × 10⁻6ங்கிறதுனால 000 அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஜீரோ ஆட் பண்ணிடலாம். லிட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு மீட்டரில் வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு லிட்டர் அப்படிங்கிறப்போ ஒரு லிட்டர் ஓகேவா, ஒரு லிட்டர் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1000 மீட்டர் கியூபுக்கு சமமாக இருக்கும். ஒரு லிட்டருங்கிறது வந்து 1/1000 மீட்டர் கியூபுக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா இப்போ 1078,000 டிவைட் பை இங்கே என்ன சொல்லிடலாம்னா 1000. இங்கே ஒரு 3 ஜீரோ, இங்கே ஒரு 3 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1078 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் என்னென்னா தொட்டியினுடைய கன அளவு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க, விட்டம். இப்போ விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். எனக்கு விட்டம் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ஆரம் வேணும்னா விட்டத்தில் பாதி தான் என்னன்னு சொல்லுவோம் ஆரம். அப்படின்னா இப்போ ஆரம் ஆர் ஈக்குவல் டு 7/2 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எனக்கு உயரம் கேட்குறாங்க. தொட்டியின் கன அளவு ஈக்குவல் டு எவ்வளவு 1078 மீட்டர் கியூப். தொட்டியினுடைய கன அளவு அப்படிங்கிறப்ப அது எந்த வடிவில் இருக்குது, உருளை வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா πr² h ஈக்குவல் டு 1078. இப்போ பையனுடைய மதிப்பு 22/7 இன்டு ஆருடைய மதிப்பு 7/2 தான் ஹோல் ஸ்கொயர் இன்டு h ஈக்குவல் டு 1078 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 22/7 இன்டு இந்த 7/2 தான் ஹோல் ஸ்கொயரை எப்படி எழுதலாம்னா 7/2 இன்டு 7/2 இன்டு h ஈக்குவல் டு 1078 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 கேன்சல் ஆயிரும். 4 11 22 அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேலன்ஸ் கூட்டிட்டோம். 11 இன்டு 7/2 இன்டு h ஈக்குவல் டு 1078. h ஈக்குவல் டு 1078 இன்டு 2 டிவைட் பை 11 இன்டு 7 அப்படின்னு சொல்லலாம். இதை அடிக்கலாம். இப்போ எந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது வாய்ப்பாடு இல்லாட்டி 7வது வாய்ப்பாடு. இப்போ 7வது வாய்ப்பில் அடிப்போம். ஒரே 7 பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. I7 35 மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 4 7 28. இப்போ இதையும் அடிக்கலாம். 11 11 பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 11 44 அப்படின்னு வரும். இப்போ 14 இன்டு 2 14 2 28 அப்படின்னு வரும். இப்போ ஹச்னுடைய மதிப்பு எவ்வளோ வந்துருச்சு 28. தேர்ஃபோர் இதுலேருந்து உயரம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ உயரம் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.